அனுப்பிச்சிருந்தேன் பாத்தீங்களா நீங்க? எங்கன்னா நான் திரும்ப ரீசெண்ட் பண்றேன். கோபோ டூல் பாக்ஸ் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருந்தேன் பாருங்களேன். ரீசெண்டிங் ஓகே ஓகேங்களா? பாருங்க, இப்போ நான் அனுப்பிச்சிருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்ல. ஓகேங்களா? இல்ல மற்றவங்களாம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். எவ்ரி ஒன் எல்ஸ் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்க மட்டும் ஆன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபைன். ஓகே, ஸோ பேசிக்கலி நான் வாட்ஸ்அப்பில் இப்போ ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்களேன் எல்லாரும். பண்ணிட்டீங்களா? Can someone respond? யாராச்சும் ரெஸ்பாண்ட் பண்றீங்களா? ஹலோ ஹலோ ஓபன் பண்ணியாச்சு சார். ஓபன் பண்ணிட்டீங்களே. ஸோ தீனா உங்களுக்கு, கொலஞ்சி உங்களுக்கு, ஓபன் பண்ணிட்டேன் சார். கொலஞ்சி உங்களுக்கு எப்படி சார்? ஓபன் பண்ணு சார். இல்ல கொலஞ்சி 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 ஜெய்கோ கொலஞ்சி அவர். ஓகே பண்ணியாச்சு சார், பண்ணியாச்சு சார். இல்ல இல்ல ஜெய்கோ கொலஞ்சி ஓப்பன் ஆயிடுச்சா? ஹலோ ஜெய்கோ. அவர் மியூட்ல போட்டிருக்காரு சார். இல்ல ஆமா தெரியும். நான் ஃபர்ஸ்ட் அன்மியூட் பண்ணேன். ஓகே ஸோ okay fine. So anyways, so my name is Kevin. I'm one of the project coordinators for this NCW study. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டடி Okay. வந்து என்னன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஐ டெல் யூ. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நேஷனல் கவுன்சில் ஃபார் உமன் அண்ட் எத்திராஜ் காலேஜோட ஐசிஎஸ்எஸ்ஆர் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, அக்ரிகல்ச்சரில் வேலை செய்கிற உமன், ஓகேங்களா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து மைக்ரெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அக்ரிகல்ச்சரில் விவசாயம் பார்க்குற பெண்கள் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து மைக்ரெண்ட்டாக இருக்கணும். இப்போ மைக்ரெண்ட்னு சொன்னால் வேற டிஸ்ட்ரிக்ட் இல்லைன்னா வேற ஸ்டேட் இல்லைன்னா வேற கண்ட்ரியில் வேலை செய்கிற ஒருத்தவராக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அக்ரிகல்ச்சரில் வேலை செய்கிற உமன் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு மைக்ரெண்ட்டாக இருக்கணும். இப்போ அக்ரிகல்ச்சர்னு நம்ம சொல்கிறப்ப வந்து அவங்க வந்து சொந்தமாக நிலத்துல வந்து விவசாயம் பார்க்கலாம். எல்லாம் வேறவங்க நிலம் இல்லாமல், சொந்த நிலம் இல்லாமல் மற்றவங்க இடத்துல கூட விவசாயம் பார்க்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா வெறும் கேட்டில் ரேரிங் சொல்லுவோம் இல்லையா, வெறும் மாடு ஆடு அதை வச்சு வளர்க்குறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஒன் செகண்ட். இஸ் தட் கிளியர்? என்னென்ன? ஓகேங்களா? ஐ திங்க் ஆஷாருனிசா has joined. ஓகேங்களா? ஸோ ஆஷாருனிசா ஜஸ்ட் டு ரீகேப், நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கோம், கோபோ டூல் பாக்ஸ்னு. அது மேலே கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் ஆயிடுச்சுன்னு ஒரு வாட்டி சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நேஷனல் கவுன்சில் ஃபார் உமன் அண்ட் எத்திராஜும் சேர்ந்து பண்ணுற ஒரு ஐசிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் டு ஸ்டடி உமன் ஹூ ஆர் எம்ப்ளாய்டு இன் அக்ரிகல்ச்சர். அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் வந்து மைக்ரெண்ட்ஸாக இருக்கணும். அவங்க வந்து வேறு ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் இல்லைனா கண்ட்ரியில் வேலை செய்கிறவங்களா இருக்கணும் ஹஸ்பண்ட். ஓகேங்களா? அப்போ வந்து அக்ரிகல்ச்சர் உமன் எம்ப்ளாய்டு இன் அக்ரிகல்ச்சர் விவசாயம் பார்க்குற பெண்கள்னு சொல்கிறப்போ வந்து சொந்த நிலத்தில் வேலை பார்க்கலாம், இல்லை சொந்த நிலம் இல்லாமல் வேறவங்க நிலத்தில் சொல்லுவாங்க அக்ரிகல்ச்சர் லேபராக இருக்கலாம், இல்லைன்னா வெறும் ஆடு மாடு அந்த மாதிரி வச்சுட்டு வெறும் லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங் கூட பண்ணலாம். ஓகேங்களா? தீஸ் ஆர் த பேசிக் கிரைட்டீரியாஸ். ஸோ இந்த ஸ்டடி எதுக்கு பண்ணுறோம், இந்த ஸ்டடியோட எய்ம்ஸ் என்ன அப்படின்றதுக்காக வி ஹாவ் அ செப்பரேட் ட்ரைனிங் மாடியூல் ஃபார் தட். ஓகேங்களா? எவ்ரி கொஸ்டின் இந்த ப்ராஜெக்ட் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஒரு தனி ட்ரைனிங் மேனுவல் இருக்கு. யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் தட். ஓகேங்களா? ஸோ ஃபார் எனி டவுட்ஸ்? கிளியர் இல்லையா? Clear, yeah. So should I go ahead with the questionnaire? So just before I start with the questionnaire, once more, Asha Runisa on the questionnaire open பண்ணிட்டீங்களா? Dina, any doubts? இல்ல சார். இல்ல. Asha Runisa, can you respond on the questionnaire open பண்ணிட்டீங்களா? Hello. Hello. Asha Runisa. Hello. சொல்லுங்க சார். ஜாயின் பண்ணிட்டீங்களா? இல்ல உங்கள கண்ணன் நான் வேற.
ஹலோ ஆஷா அருணிசா, ஹலோ கேன் யூ ஹியர் மீ? கேன் யூ ப்ளீஸ் ரெஸ்பாண்ட்? இல்லை டைப் ஆச்சு பண்ணுங்க. அந்த கொஸ்டினர் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ஹலோ ஃபைன், ஐ டோன்ட் திங்க் anyone's responding. ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் நம்ம வந்து நம்மளோட பேசிக் கொஸ்டின். இப்போ நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா? ஸோ கூகுள் இதில் வந்து நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுறப்ப அந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணால் மட்டும் போதும். கூகுள் ஃபார்ம்ஸ் மாதிரி தான். அது மேலே கிளிக் பண்ணி, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வந்து லொக்கேஷன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜிபிஎஸ் சைன் இருக்கா, இது மேலே கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி லொக்கேஷன் ரெக்கார்ட் ஆயிரும். latitude, longitude, accuracy. ஓகேங்களா? ஸோ இப்போ லொக்கேஷன் வந்து இங்கே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? திஸ் இஸ் டு பேசிக்லி சி, நாங்கள் மேப் பண்ணுவோம் எங்கெல்லாம் என்ன சொன்னாங்க இது ரெஸ்பான்ஸ் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ ஸ்ப்ரெட் அவுட்டாக இருக்குது சாம்பிள். ஓகேங்களா? அப்புறம் வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம். நாங்கள் ஃபீல்ட் விசிட் பண்ணுறப்ப வில் ஆல்சோ பி என்ன இல்லைக்கணும், நாங்கள் அந்த இடத்துக்கு போய் நீங்கள் போட்டிருக்க லொக்கேஷனில் போய் அந்த ஆள் இருக்காங்களா இல்லையா, நீங்கள் நிஜமாக பண்ணிக்கிங்களா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த லொக்கேஷன் கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்டன்ட் நேம். ஓகேங்களா? ரெஸ்பாண்டன்ட் நேம்னு சொல்கிறப்ப வந்து அந்த யாரை வந்து நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்களோ அந்த பெண் அவங்களோட பேர். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ் ஓகே, ஜஸ்ட் ஒரு ப்ராக்ஸி நேம் போட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்டன்ட் கான்டாக்ட் நம்பர். ஓகேங்களா? அதாவது அந்த பர்சனோட ஃபோன் நம்பர். அப்புறம் இன்வெஸ்டிகேட்டர் நேம். ஓகேங்களா? ஸோ உங்கள் பேர் போடணும். ஸோ இன் திஸ் கேஸ் என் பேர் போடுறேன். ஓகேங்களா? அப்புறம் அவங்க வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்க, வில்லேஜ் நேம் கொடுங்க. ஓகேங்களா? ஓ இப்போதைக்கு ப்ராக்ஸி நேம் கொடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ப்ராக்சிமிட்டி ஆஃப் அதர் மேல் மெம்பர்ஸ் அட் த டைம் ஆஃப் தி இன்டர்வியூ. ஓகேங்களா? ஸோ எத்தனை மேல் மெம்பர்ஸ் இருந்தாங்க, மேல் மெம்பர்ஸ் இருந்தாங்களா இல்லையா? ஓகேங்களா? ஸோ பேசிக்லி நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறப்போ, ஓகேங்களா, நீங்கள் இன்டர்வியூ பண்ணுற உமன், அதாவது ஒரு பெண், அவங்கள சுற்றி யாராச்சும் ஒரு மேல் ப்ரெசன்ஸ் இருக்கா, ஒரு மேல் ஃபேமிலி மெம்பரோ இல்லை வேற யாராச்சும் கூட இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்னு இல்லை, ஒரு மேல் இண்டிவிஜுவல் அந்த நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிற டைமில் அவங்க கூட இருக்காங்களா இல்லையா, அதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை அவங்க மட்டும் இருக்காங்கன்னா நோ மேல் மெம்பர்ஸ் ஆர் ப்ரெசென்ட். அவங்க கூட யாராச்சும் ஒரு மேல் மெம்பர் இருக்காங்கன்னா மேல் மெம்பர்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ஓகேங்களா? கிளியர் சோ ஃபார்? எனி டவுட்ஸ்? ஹலோ கண்ணன், தீனா, எனி டவுட்ஸ்? ஹலோ, கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்றீங்களா ப்ளீஸ்? யாராச்சும் எனி டவுட்ஸ்? நோ டவுட், நோ நோ டவுட். டவுட். ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் 1, ஏஜ் இன் இயர்ஸ். ஓகேங்களா? அதாவது ரெஸ்பாண்டன்ட். அகைன் ரெஸ்பாண்டன்ட் வந்தாலே வந்து நம்ம இன்டர்வியூ பண்ற அந்த ஃபீமேல் மெம்பர், அந்த பெண்ணோட டீட்டெயில்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஏஜ் இன் இயர்ஸ். ஸோ இமேஜின் இஸ் 45. ஓகேங்களா? அப்புறம் அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து ப்ரீ பிரைமரிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ஸ்பெசிஃபை ஆகுதுன்னா யூ கேன் மென்ஷன். ஓகேங்களா? இல்லை அவங்க வந்து இந்த ப்ரொஃபஷனல் டிகிரி ஏதாச்சும்லாம் டிப்ளமா படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் செலக்ட் எஜுகேஷன். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா பிரைமரி ஆக்குபேஷன். ஸோ ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. பிரைமரி, செகண்டரி ஆக்குபேஷன் ரெண்டு திங்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாங்கள் பண்ண பைலட் ஸ்டடியில் வந்து மோஸ்ட் பீப்புள் எஸ்பெஷலி உமன் ஆர் ஈவன் மென், தே டோன்ட் தே டோன்ட் டூ அக்ரிகல்ச்சர் ஃபுல் டைம். ஓகேங்களா? அவங்க விவசாயமும் பார்ப்பாங்க, அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வேற ஏதாச்சும் வேலையும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிரைமரி ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்றப்ப வந்து வாட் வி மீன் இஸ், அவங்களுக்கு அந்த வீட்டோட மெயின் இன்கம் எங்கேருந்து வருது. ஓகேங்களா? ஸோ ஹி மைட் பி அ டீச்சர் ஆர் ஹி மைட் பி அ வெல்டர். ஓகேங்களா? அவரோட மெக்கானிக்காக இருக்கலாம். அவரோட ஹவுஸ், அவரோட வீடு வந்து ஒரு மாதம் ஓடுறது வந்து அவர் செய்கிற அந்த வேலைனால இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்லாம், மளிகை கடை வச்சிருக்கலாம். அதை வச்சு தான் அவரோட வீட்டோட வருமானமே ஓடுது. ஓகேங்களா? ஓகேங்களா? அப்புறம் செகண்டரி ஆக்குபேஷன், அதாவது விவசாயமா இருக்கும், மோஸ்ட்லி விவசாயமா இருக்கும். ஓகேங்களா? இல்ல அந்த வீட்டுல வந்து எல்லா வருமானமே வந்து விவசாயம் வச்சுதான் ஓடுதுன்னா அதுதான் பிரைமரி ஆக்குபேஷன். ஓகேங்களா? அவங்க செகண்டரி ஆக்குபேஷன் ஏதாச்சும் பண்றாங்கன்னா
ஃபுல்லா விவசாயத்துல இருந்து வருமானம் வருது, அவங்க வந்து செகண்டரி ஆக்குபேஷன் எதுவுமே பார்க்கலன்னா நோ செகண்டரி ஆக்குபேஷன். ஓகேங்களா? இஸ் திஸ் கிளியர்? நான் திரும்ப அதோட எக்ஸ்பிளைன் பண்றேன். பிரைமரி ஆக்குபேஷன்னா அவங்களுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கேருந்து வருது? அக்ரிகல்ச்சரா இல்லை வேற ஏதாச்சும் வேலையா இருக்கலாம். ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வேற ஆப்ஷன்ஸ் ஏதாவது சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஹோல்சேல், ரீட்டைல், ஹோட்டல் வேலை பார்க்குறாங்களா, இல்லை வண்டி ஓட்டுறாங்களா, ஏதாச்சும். ஓகேங்களா? ஸோ எதுலேருந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருது, அதுதான் பிரைமரி ஆக்குபேஷன். செகண்டரி சார் ஒன் டவுட் சார் ஒன் டவுட் சார் ஆ சார் இப்போ நீங்கள் கேட்குறது பிரைமரி ஆக்குபேஷன் வந்து அது கிளைண்டோடையா இல்லை அவங்க ஹஸ்பண்டு? இல்ல அந்த பர்சன், அந்த பெண்ணோடது. அந்த பெண்ணோடது. ஓகே. இங்க பாத்தீங்களா, ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ ரெஸ்பாண்டன்ட் இருந்தாலே வந்து அந்த பெண்ணோட டீடைல்ஸ் தான் கேட்கணும். ஓகேங்களா? ஸோ இது கிளியர்ல? பிரைமரி ஆக்குபேஷன், செகண்டரி ஆக்குபேஷன் டீடைல்ஸ்லாம் புரிஞ்சிருச்சுல? ஓகே சார். ஓகேங்களா? அப்ப அவங்க வந்து வெறும் விவசாயம் பாக்குறாங்க, வேற எந்த வேலையும் பார்க்கலாம், நோ செகண்டரி ஆக்குபேஷன், அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்புறம் மந்த்லி இன்கம். ஓகேங்களா? அது மோஸ்ட்லி இப்போ விவசாயம் பார்க்கறதுனால இல்லாம இருக்கலாம், இல்லை அவங்க ஆக்சுவலி ஏதாச்சும் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இருக்கும். ஓகேங்களா? ஒருவேளை விவசாயம் பார்க்குறாங்களா, மந்த்லி இன்கம் அக்யூரேட்டா சொல்ல முடியாதுன்னா ஒரு ஆவரேஜ் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? செகண்ட் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் த ஹஸ்பண்ட். ஓகேங்களா? ஸோ அவங்க ஹஸ்பண்டோட பேர், அப்புறம் அவங்க ஹஸ்பண்டோட ஏஜ். ஓகேங்களா? ஸோ கரண்ட் மைக்ரேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஹஸ்பண்ட். ஓகேங்களா? கரண்ட் மைக்ரேஷன் ஸ்டேட்டஸ்னா அவங்க வந்து வித்தின் தமிழ்நாடு ஃபுல்லாரே இருக்காங்களா, தமிழ்நாடுக்கு வெளியில இருக்காங்களா, இல்ல அவுட் சைட் தமிழ்நாடு இருக்காங்களா? ஓகேங்களா? ஸோ அவுட் சைட் இந்தியா இருக்காங்களா? ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா விதின் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணோம்னா டிஸ்ட்ரிக்ட்ஸ் வரும். ஓகேங்களா? அவுட் சைட் தமிழ்நாடு பட் விதின் இந்தியான்னு போட்டோம்னா ஸ்டேட்ஸ் வரும். அவுட் சைட் இந்தியா போட்டோம்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் வரும். இல்லை எதுவுமே இல்லைன்னா யூ கேன் ஆல்வேஸ் புட் அதர் ஸ்பெசிஃபை. ஓகேங்களா? கண்ணன் கொஞ்சம் மியூட் பண்றீங்களா? தேங்க்யூ. ஓகேங்களா? ஸோ யூ கேன் செலக்ட். இப்போ வித்தின் தமிழ்நாடுன்னு போட்டிருக்கேன், இதுக்கெல்லாம் 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்துருச்சு. யூ கேன் ஜஸ்ட் செலக்ட் ஒன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆஃப் யுவர் ஸ்பௌஸ், அதாவது அந்த ஹஸ்பண்டோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அப்புறம் இப்போ கண்ணன் நீங்க கேட்ட மாதிரி இங்க தான் வந்து அந்த ஹஸ்பண்டோட ஆக்குபேஷன் கேட்குறோம். ஓகேங்களா? அவரோட பிரைமரி ஆக்குபேஷன் என்ன, அவங்க வந்து வெளிநாட்டுலயோ இல்லை வேற இடத்துலயோ வந்து என்ன வேலை பார்க்குறாரு? ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்க்கலாம், டிரான்ஸ்போர்ட்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து செகண்டரி ஆக்குபேஷன். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அவர் வந்து அங்க ஒரு டிரைவரா இருக்காரு, அது இல்லாம வேற ஏதாச்சும் வேலை பார்க்குறாருன்னா, செகண்டரி ஆக்குபேஷன் பார்க்குறாருன்னா அதை செலக்ட் பண்ணுவோம், இல்லைன்னா நோ செகண்டரி ஆக்குபேஷன். ஓகேங்களா? அப்புறம் மந்த்லி இன்கம், மந்த்லி ரெமிட்டன்ஸ் வந்து அவர் வந்து வெளிநாட்டிலேயோ இல்லை வேற இடத்துல இருந்துக்கிட்டு அவர் இப்போ இன்கம் 20,000னா அவர் வந்து வீட்டுக்கு எவ்வளோ அனுப்புறாரு, ஒரு 10,000 5,000 அனுப்புறாரா, அதுதான் வந்து ரெமிட்டன்ஸ். ஓகேங்களா? தட்ஸ் வாட் வி கால் ரெமிட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ மந்த்லி இன்கம், தென் மந்த்லி ரெமிட்டன்ஸ்ன்னு சொன்னா அவங்க வந்து வீட்டுக்கு எவ்வளோ அனுப்புறாரு, அதுதான் வந்து ரெமிட்டன்ஸ். ஸோ இப்போ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா 20,000னா மேபி சனி 10,000 பேக் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி. So far so clearல basics? Yeah. Okay. Yes, sir. Okay. Next பார்த்தீங்கன்னா social characteristics. ஓகேங்களா? Total number of members in the household. அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? ஓகேங்களா? This is including the husband. ஓகேங்களா? ஸோ இமேஜின் ஒரு அம்மா அப்பா 2 பசங்க. ஓகேங்களா? 4. ரைட். டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் 2. ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி இருந்தாங்கன்னா லைக் தே வுட் பி கமிங் ஹியர் ஆல்சோ. இல்லை ஓ நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து டிசேபிள் பர்சன் இல்லைன்னா 0. டோட்டல் நம்பர் ஆஃப் எல்டர்லி 65+. அந்த வீட்டில் வயசானவங்களும் இருந்தாங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் ஆட். ஓகேங்களா? 1 இல்லைன்னா 1 போடலாம். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளில் வந்து தேர் இஸ் நாட் எல்டர்லி பர்சன், 0 போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலிஜன். என்ன ரிலிஜன் ஃபாலோ பண்ணுறாங்க? ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம். ஓகேங்களா? அது இல்லாமல் வேறாச்சும் ரிலிஜன்னா அதர்ஸ் கிளிக் பண்ணுங்க, அதை ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? சோஷியல் குரூப் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எம்பிசி, ஜென்ரல். ஓகேங்களா? அப்புறம் ஹேஸ் திஸ் ஹவுஸ் ஹோல்ட் மைக்ரேட்டட் ஃப்ரம் எல்ஸ்வேர், வேற எங்க இந்த ஹவுஸ் ஹோல்டு வந்து வேற எங்க ஏதாச்சும் மைக்ரேட் ஆயிருக்கா? ஸோ பேசிக்கலி நாங்கள் என்ன கேட்க வரோம்னா, இப்போ சில பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ஸ் அ ஃபேமிலி, இப்போ நான் இப்போ உங்க டிஸ்ட்ரிக்ட்லேயே எடுத்துக்கலாம். ஓகேங்களா?
ஸோ மேபி லைக் சரி ஓகே கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல த ஹவுஸ் ஹோல்ட் தட் இன்டர்வியூவிங் அவங்க வந்து அந்த வில்லேஜ்ல இருக்காங்க. ஆனா அவங்க பூர்வீகம் வந்து வேற இடத்துல இருக்கலாம். தே மைட் பி ஃப்ரம் சம் அதர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? ஸோ அது கேக்குதான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடலூர்ல வந்து there's a ஃபேமிலி நீங்க இன்டர்வியூ பண்றீங்க. ஓகேங்களா? அவங்க வந்து அந்த வில்லேஜ்ல இருக்காங்க, விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. அது அவங்க சொந்த ஊர். ஆனா அவங்க பூர்வீகம் அது ஸோ லைக் தே மைக்ரேட்டட் டு கடலூர். ஓகேங்களா? சம் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் ago. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து இயர் சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? எந்த இயர் வந்து அவங்க மைக்ரேட் ஆனாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 2005ல மைக்ரேட் ஆயிருக்காங்க. எங்கேருந்து மைக்ரேட் ஆயிருக்காங்க? விதின் தமிழ்நாடுவா, அவுட் சைட் தமிழ்நாடுவா, அவுட் சைட் இந்தியாவா? ஸோ விதின் தமிழ்நாடு, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் தே மஸ்ட் மைக்ரேட்டட் ஃப்ரம் புதுக்கோட்டை. ஓகே. ஸோ அந்த மாதிரி தேர் ஃபேமிலி விச் மைக்ரேட்டட் ஃப்ரம் சம்வேர் எல்ஸ். எந்த வருஷம் மைக்ரேட் ஆயிருக்காங்க அண்ட் விச் டிஸ்ட்ரிக்ட் மைக்ரேட்டட் ஃப்ரம். ஸோ இது வந்து பேசிக்லி அவங்க ஒரு குடும்பமா வாழ தொடங்கிட்டு இப்போ எப்போ மைக்ரேட் ஆயிருக்காங்க அப்படி அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஓகேங்களா? ஸோ பேசிக் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா அவங்க ஃபேமிலி வந்து அவங்க தாத்தா இல்லை குல தாத்தா எப்பயாச்சும் மைக்ரேட் ஆயிருக்கலாம். அது நம்மளுக்கு தேவையில்ல. இந்த ஃபேமிலி, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சில்ட்ரன், ஓகேங்களா, இவங்க வந்து இப்போ இவங்க ஒரு ஃபேமிலியா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மைக்ரேட் ஆயிருக்காங்களா, அதுதான் நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? இது கிளியரா? இந்த கொஸ்டின் கிளியரா? எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? கிளியர். அதான் டவுட் இருக்கா? ஹலோ ஹலோ சார். சொல்லுங்க கண்ணன். ஹலோ. சொல்லுங்க கண்ணன், கேக்குது, சொல்லுங்க. ஹலோ கேக்குதா கண்ணன்? ஹலோ, டவுட் இருக்கா? கண்ணன் has left anything. தீனா, எனி டவுட்ஸ்? இல்ல சார். அந்த ஃபேமிலி எப்ப மைக்ரேட் ஆனாங்க அது மட்டும். அது அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்து அவங்க கொள்ளு தாத்தா இல்ல அவங்க தாத்தா இல்ல அவங்க அப்பா எப்போ மைக்ரேட் ஆனாங்க அது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? அந்த ஃபேமிலி, அந்த இவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஓகே அந்த ஹஸ்பண்ட் ஓகே ஒய்ஃப் அவங்க வந்து எப்போ மைக்ரேட் ஆயிருக்காங்க அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே. think we will wait for Kannan. Yeah. Okay. Kannan, any doubts இல்ல சார், இல்ல சார். on the question? Okay, fine. I'll proceed to the next section. ஓகேங்களா? சார் இப்போ இன்கேஸ் வித்தின் தமிழ்நாடுனா அந்த அந்த ஏரியானா பிரச்சனை கிடையாது சார். விதின் தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸும் லிஸ்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சார் சப்போஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸும் இல்லைனா டிஸ்ட்ரிக்ட்ல அதே டிஸ்ட்ரிக்ட்லா இல்ல அதான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ட்டும் இருக்கு. ஓகே சார், ஓகே சார். ஓகேங்களா? 38 டிஸ்ட்ரிக்ட்டும் இருக்கு. ஓகே அவங்க அவுட் சைட் தமிழ்நாடுனா ஸ்டேட்ஸும் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா. ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா பிளாக் 4. ஓகேங்களா? பிளாக் 4 டைம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட் எங்கேஜ் இன் அக்ரிகல்ச்சர். அவங்க வந்து அக்ரிகல்ச்சரில் எம்ப்ளாய் ஆகிறப்போ எப்படி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹவர்ஸ் ஸ்பெண்ட் ஆன் ப்ரைமரி ஆக்குபேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க வந்து ஒரு டீச்சராக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ப்ரைமரி ஆக்குபேஷன் ஒரு டீச்சர், ஆனால் செகண்டரி ஆக்குபேஷன் விவசாயம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரைமரி ஆக்குபேஷனில் வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? டீச்சர்னா இல்லைங்களோ ஒரு டேல, ஓகேங்களா, ஒரு டேல டீச்சராக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஒரு 8 hours, ஒரு 6 hours வச்சுக்கலாம். ஹவர்ஸ் ஸ்பெண்ட் ஆன் செகண்டரி ஆக்குபேஷன் அக்ரிகல்ச்சராக இருக்கலாம், அதுக்கு ஒரு 5 hours கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஹவர்ஸ் ஸ்பெண்ட் டூயிங் ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸ், வீட்டு வேலை எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்புறம் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்குறாங்க. ஓகேங்களா? ஹவர்ஸ் ஆஃப் லீஜர், லீஜர்னு சொல்கிறப்போ வந்து அவங்க வந்து இப்போ ஒரு என்ஜாய் பண்ணுறதோ, டிவி பார்க்குறதுக்கோ இல்லை பாட்டு கேட்குறதுக்கோ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். அண்ட் பை த வே இதெல்லாம் அந்த ஒரு டேல, ஓகேங்களா, ஒன் டே அவங்க வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ட் ஏ. ஓகேங்களா? டஸ் திஸ் ஹவுஸ் ஹோல்ட் ஹேவ் அ ரேஷன் கார்டு. ஓகேங்களா? அந்த வீட்டோட எக்கனாமிக் பொருளாதாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க பார்க்குறோம். ஓகேங்களா? டஸ் திஸ் ஹவுஸ் ஹோல்ட் ஹேவ் அ ரேஷன் கார்டு? எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஏபிஎல் பிபிஎல் வழக்கமாக கார்டு இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இது வந்து வறுமை கோட்டுக்கு கீழே, வறுமை கோட்டுக்கு மேலே. பிலோ பாவர்ட்டி லைன்னா வறுமை கோட்டுக்கு கீழே. ஓகேங்களா? ஏபிஎல்னா அபவ் பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டுக்கு மேலே. ஓகேங்களா? ஏதாச்சும் செலக்ட் பண்ணுங்க. அப்புறம்
இந்த கொஷின் வந்து பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் ஹவுஸ் விச் ஆர் நவ் ஆக்குபைங். இது வந்து அவங்க வந்து எந்த மாதிரி ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க. இது வந்து நீங்க அவங்கள்ட்ட கேட்க வேண்டாம். நீங்க வந்து இன்டர்வியூ பண்றப்போ உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து அவங்க வீடு எப்படி இருக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா லக்ஸரியஸ்னா 3 பெட்ரூம்ஸ் 2 பெட்ரூம்ஸ், குட்னா 1 பெட்ரூம், புவர்னா பிரிக் வால்ஸ், கச்சானா மண் வீடு. ஓகேங்களா? குடிசை வீடு அந்த மாதிரி. ஸோ நீங்க உங்களுக்கு வந்து நீங்க யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் இந்த மாதிரி. ஸோ இந்த வீட்டில் வந்து எத்தனை பெட்ரூம்ஸ் இருக்குன்னு கேட்டாலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் லக்ஸரியஸ் ஹவுஸா குட் ஹவுஸா. ஓகேங்களா? ஸோ நீங்க இதை அவங்கள்ட்ட கேட்கணும் சொல்லி யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் இந்த வீட்டில் வந்து எத்தனை பெட்ரூம்ஸ் இருக்கு அப்படின்னு. ஓகேங்களா? ஹவுசிங் கண்டிஷன் இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டின் ஹவுசிங் கண்டிஷன் கொஸ்டினுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பாத்தீங்களா? இது வந்து சர்க்கிள்ல இருக்கு, இது வந்து ஸ்கொயர்ல இருக்கு. இந்த ஸ்கொயரா இருக்கிறது வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸை டிக் பண்ணலாம். ஓகேங்களா? ஜீரோவா இருக்கிறது வந்து ஒன் ஆப்ஷன் தான். இந்த சர்க்கிளா இருக்கிறது வந்து ஒன் ஆப்ஷன் தான். இந்த ஸ்கொயர் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஹவுசிங் கண்டிஷன் ஆடிக்வட் வென்டிலேஷன் இருக்கா, நல்ல கிளீன் ட்ரிங்கிங் சுத்தமான குடிக்கிற தண்ணி கிடைக்குதா, சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கா, எலக்ட்ரிசிட்டி சப்ளை இருக்கா. ஓகேங்களா? அந்த மாதிரி. இப்போ அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து வேற ஸ்பெஷல் ஃபெசிலிட்டி ஏதாச்சும் இருக்குன்னா அதை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஹேஸ் எனி ஆஃப் த ஃபாலோயிங். இதுவும் வந்து நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும் இல்லை, நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறப்பையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ வீட்டுக்கு வெளியே டிராக்டர் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து இப்போ நீங்கள் அதர் எசென்ஷியல் திங்ஸ் தட் யூ கான் ஐடென்டிஃபை நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருக்கான்னு கேளுங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கா, லேப்டாப் இருக்கா, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கா, வாஷிங் மிஷின் இருக்கா, அந்த மாதிரி பேசிக் கேளுங்க. திங்ஸ் தட் யூ கேன் சி. இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளார போனதுமே ஒரு கலர் டெலிவிஷன் இருக்குன்னா அது வந்து கேட்காதீங்க. ஓகேங்களா? ஸோ யூ கேன் ஆஸ்க் இந்த நெசசரி ஒன்ஸ், ஃப்ரிட்ஜ், ஸ்மார்ட் ஃபோன், வண்டி, அப்புறம் அக்ரிகல்ச்சரல் டூல்ஸ். ஓகேங்களா? பம்ப் செட்டு, அப்புறம் டில்லர், அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் அக்ரிகல்ச்சர் மிஷினரி டூல்ஸ், ஆயில் ப்ரெஸ், ஃப்ளவர் மில், அதெல்லாம் இருக்கான்னு கேட்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் யூ அவேர் ஆஃப் தீஸ் ஃபாலோயிங் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், கவர்மெண்ட் லேட்டரன் ப்ரோக்ராம், கவர்மெண்ட் ஹவுசிங் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாட் அவேர், அவேர் பட் நாட் பெனிஃபிட்டட். ஓகேங்களா? கவர்மெண்ட் லேட்டரன் ப்ரோக்ராம்னா நம்ம ஸ்வச் பாரத். ஓகேங்களா? அவங்க வந்து வீட்டிலலாம் வந்து வாஷ்ரூம்ஸ் கட்டுறதுக்கு காசு கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி பிரதான் மந்திரி கிரக யோஜனான்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? பிரைம் மினிஸ்டர் ஃபண்ட், அது லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட். அதில் வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து தேல் கிவ் மணி. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தெரியுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. தெரியலன்னா நாட் அவேர், தெரிஞ்சிருக்குன்னா அவேர், அதுலேருந்து அது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பெனிஃபிட்டட். ஓகேங்களா? இது வரைக்கும் கிளியர்ல? இப்போ இந்த பிளாக்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை? ஓகே ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணலாம். ஓகேங்களா? பிளாக் 5 எக்கனாமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் த ஹவுஸ் ஹோல்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெண்டு ஹஸ்பண்டோடையும் ஒய்ஃபோடையும் பிரைமரி ஆக்குபேஷன்ஸ் கேட்டிருக்கோம். ஓகேங்களா? இதுல வந்து அந்த வீட்டோட வருமானம். ஓகேங்களா? அந்த வீட்டோட வருமானம் எதுலேருந்து அதிகமாக வருது, விவசாயத்துலேருந்தா இல்லை விவசாயம் ரிலேட்டட் இல்லாத ஏதாச்சும் வேலையில இருந்தா, அதாவது பேசிக்கலி எவ்ரி திங் அதர் தென் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் ஜாப், வேற ஏதாச்சும் வேலை பார்க்கலாம், டீச்சர் வேலையோ வேற ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ விவசாயம்னா அக்ரிகல்ச்சர் பேஸ்ட், விவசாயம் இல்லைன்னா நான் அக்ரிகல்ச்சர் பேஸ்ட், இல்லைன்னா அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அவர் அனுப்புற காசுல தான் அந்த வீடு ஓடிட்டு இருக்குன்னா ரெமிட்டன்ஸ் பேஸ்ட். இந்த 3 ஆப்ஷன்ஸ் கிளியர் இல்லையா? விவசாயம்னா அக்ரிகல்ச்சர் பேஸ்ட், விவசாயம் இல்லைன்னா நான் அக்ரிகல்ச்சரல், அவங்க ஹஸ்பண்ட் அனுப்புற காசுல தான் வீடு வந்து ஓடிட்டு இருக்குன்னா ரெமிட்டன்ஸ் பேஸ்ட். கிளியர் இல்லையா? ரெமிட்டன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் ஹவுஸ் ஓனர்ஷிப். ஓகேங்களா? ஓன்டு, ரெண்டட், லீஸ்டு, ஃப்ரீ அகாமடேஷன் ப்ரொவைடட் பை லேண்ட் ஓனர். ஓகேங்களா? ஸோ ஓன்டுனா சொந்த வீடு, ரெண்டட்னா வாடகை வீடு, லீஸ்டுனா சில பேர் லீஸ்க்கு எடுத்து வாழ்வாங்க இல்லையா, லைக் ஒரு ஃபுல் ரெண்ட் மாசம் கொடுக்காம வந்து அந்த வீடு வந்து லீஸ் எடுத்துப்பாங்க ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு. இல்லை சில பேர் வந்து ஃப்ரீ அகாமடேஷன் ப்ரொவைடட் பை லேண்ட் ஓனர். சில பேர் வந்து தென் அங்க இருக்கிற விவசாயத்துல வந்து அங்க ஒரு கூலியா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நிலத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு அந்த அங்கேயே ஏதாச்சும் ஒரு குடிசை இல்லைனா ஏதாச்சும் வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தங்குறவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா ஓகே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டி ஓன் அக்ரிகல்ச்சர் லேண்ட். இந்த கொஸ்டின் தான் வந்து இந்த செக்ஷன்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் வரப்போகிற சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டி ஓன் அக்ரிகல்ச்சர் லேண்ட், சொந்தமாக விவசாயம் பார்க்குற நிலம் இருக்குன்னா எஸ், இல்லைன்னா டெனன்ட் ஃபார்மர்ஸ், லேண்ட்லெஸ் லேபரர்ஸ். ஓகேங்களா?
இருக்குன்னா, இஃப் எஸ் ஹவு மெனி ஏக்கர்ஸ், எத்தனை ஏக்கர் இருக்கு, ஓகேங்களா? அது யார் பேர்ல இருக்கு? ஹஸ்பண்ட் பேர்லயா, உங்க பேர்லயா, அந்த பெண் பேர்லயா, இல்லை அவங்க அப்பா பேர்லயா, இல்லை இன்லாஸ், அதாவது அந்த ஹஸ்பண்டோட பேரண்ட்ஸ் பேர்லயா, ஓகேங்களா? அது இல்லாம பசங்க வேற யார் பேர்ல இருந்துச்சுன்னா அதர்ஸ் கொடுத்து ஸ்பெசிஃபை பண்ணலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, are you working as a laborer in any other agricultural land other than your agricultural land? உங்க சொந்த நிலம் இல்லாம, ஓகேங்களா, வேற யாரோடைய மற்றவங்களோட நிலத்துல வந்து நீங்க ஒரு அக்ரிகல்ச்சர் கூலி வேலைக்கு போறீங்களா அப்படின்னு கேட்குறோம், ஓகேங்களா? எஸ் இல்லை நோ, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வாட் டைப் ஆஃப் ஃபார்மிங், ஓகேங்களா? அவங்க எந்த மாதிரி விவசாயம் பார்க்குறாங்க? க்ராப்பா, என்ன சொல்லுங்க, க்ராப் கல்டிவேஷனா, லைஃப் ஸ்டாக், நான் சொன்ன மாதிரி ஆடு மாடு வச்சு விவசாயம் பார்க்குறது, இதெல்லாம் ரெண்டுமே நல்ல சொந்தமாக என்ன சொல்லுவாங்க, பயிரும் வைக்கிறாங்க, அப்புறம் வந்து ஆடு மாடும் வச்சுருக்காங்கன்னா போத் க்ராப் கல்டிவேஷன், லைஃப் ஸ்டாக், ஓகேங்களா? அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, வாட் டைப் ஆஃப் க்ராப்ஸ் ஆர் கல்டிவேட்டட், எந்த மாதிரி கிரெயின்ஸா, ஃப்ரூட்ஸா, வெஜிடபிள்ஸா, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ், ஓகேங்களா? அப்புறம் அவங்க கிடைக்கிற நெல் வந்து எங்கே விற்கிறாங்க? லோக்கல் மார்க்கெட், சந்தையிலையா, இல்லை ஃபேர்ஸ், இந்த டவுனில் போய் எங்கேயாச்சும் விற்கிறாங்களா? ஹாக்கிங் வந்து இந்த குடிசெலுத்துக்கிட்டு போய் தெரு தெருவாக விற்கிறது, இல்லை கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், ப்ரைவேட் மார்க்கெட் யார்ட்ஸ், இல்லைனா ஆன்லைன் வழி எங்கேயாச்சும் விற்கிறாங்களா? ஏதாச்சும் செலக்ட் பண்ணணும், ஓகேங்களா? அப்புறம் ஹவு ஃபார் இஸ் த லேண்ட் யூ கல்டிவேட் ஆர் த லேண்ட் யூ ஒர்க் ஆன் ஃப்ரம் ஏ பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ். இப்போ அவங்களுக்கு சொந்த நிலம் இருக்குன்னா அந்த நிலம் வந்து அவங்க வீட்டிலேருந்து எவ்வளோ தூரம், ஓகேங்களா? ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அந்த தூரத்தை வந்து அவங்க எப்படி ரீச் பண்ணுறாங்க? நடந்து போனாங்களா, பஸ் எடுக்கிறாங்களா, இல்லை சொந்த வண்டி ஏதாச்சும் வச்சுருக்காங்களா, ஓகேங்களா? அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த என்ன பண்ணுறீங்க, லைக் என்ன இந்த கிரீன்ஸ் வைக்கிறீங்களா, ஃப்ரூட்ஸ் வைக்கிறீங்களா, எங்கே விற்கிறீங்க, அந்த கொஷினே வந்து லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங் கொடுத்தீங்கன்னா வராது, ஓகேங்களா? அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை வருஷமா வந்து ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகேங்களா? அது வந்து ஒரு 3 இயர்ஸ் 3-4 இயர்ஸா 10 இயர்ஸா 15 இயர்ஸா அதை வந்து ஃபில் பண்ணுவீங்க. அப்புறம் ட்ரைனிங் கிடைச்சிருக்கா, எஸ் ஆர் நோ, ஓகேங்களா? அப்புறம் வந்து ப்ரைவேட் ட்ரைனிங் கிடைச்சிருக்குன்னா எங்கேருந்து கிடைச்சிருக்கு? ஃபேமிலியிலேருந்தா, ப்ரைவேட்டா, கவர்மெண்ட்டா, இல்லை மகளிர் குழுவிலேருந்து உங்களுக்கு ட்ரைனிங் கிடைச்சிருக்கா? ஃபேமிலினா லைக் ப்ரைவேட் வச்சுக்கலாம், இல்லை ஃபேமிலினா மென்ஷன் பண்ணலாம் நீங்கள், ஃபாதர் மதர் அந்த மாதிரி, ஓகேங்களா? அப்புறம் ஐஎஃப் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபார்மர் அப்படின்னா நீங்கள் தான் உங்கள் குடும்பத்திலே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஒரு பெண் விவசாயியா அப்படின்னு கேட்குறோம், எஸ் ஆர் நோ, அவ்வளோதான், ஓகேங்களா? அப்புறம் ஐ த ஃபர்ஸ்ட் உமன் ஃபார்மர் இன் ஏ ஃபேமிலி, ஓகேங்களா? அவங்க குடும்பத்திலேயே நீங்கள் தான் ஃபர்ஸ்டா அப்படின்னு கேட்குறோம். பை ஃபேமிலின்னு வந்து அந்த பெண்ணோட குடும்பத்திலேருந்து, அதாவது அவங்க கல்யாணம் பண்ணி வந்த வீட்டில் இல்லை, அந்த பெண்ணோட வீட்டில், அதாவது அந்த பெண்ணோட ஃபேமிலியில் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபார்மரா, உமன் ஃபார்மரான்னு கேட்குறோம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உமன் ஃபார்மர் இன்லாஸ் ஃபேமிலி, அதாவது அவங்க கல்யாணம் கட்டி வந்த வீட்டில் அவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் ஃபார்மரான்னு கேட்குறோம், ஓகேங்களா? அப்புறம் டு யூ யூஸ் சஸ்டைனபிள் ஃபார்மிங் மெத்தட்ஸ், ஆர்கானிக் ஃபார்மிங், பேசிக்லி இந்த பெஸ்டிசைட் ரொம்ப யூஸ் பண்ணாமல், கெமிக்கல் ரொம்ப யூஸ் பண்ணாமல் பண்ணுற ஃபார்மிங் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்லிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? ஓகேங்களா? ஸோ கண்ணன் உங்களுக்கு கிளியர்ல? ஓகே சார். ஜஸ்ட் 1 செகண்ட். ஓகேங்களா? வில் ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் செக்ஷன். கிளியர்ல? ஓகேங்களா?
ஸோ பார்த்தீங்கன்னா பிளாக் 6 அவேர்னஸ் ஆஃப் ரைட்ஸ் பாலிசிஸ் அண்ட் லீகல் ஃப்ரேம் ஒர்க். Are you aware of the legal right to own and inherit land? ஓகேங்களா. பேசிக்லி அக்கார்டிங் டு ஹிந்து பர்சனல் லா women are also have equal rights to own land. ஓகேங்களா. இந்த ரைட்டை பற்றி அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஓகேங்களா, அதான் கேட்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ யூ அவேர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ஈக்குவல் பே ஃபார் மென் அண்ட் உமன். இப்போ அவங்க ஒரு கூலி வேலைக்கு போனாங்க, காட்டு வேலைக்கு போனாங்கன்னா they should get the equal pay as men also. ஸோ எஸ் ஆர் நோ, அந்த ரைட்டை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா? ஓகேங்களா. அப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அதை பற்றி அவங்களுக்கு தெரியுமா? அப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஐ திங்க் மாதம் 1000 ரூபாய் தர மாதிரி ஒரு ஸ்கீம். ஸோ யூ கேன் ஆல்வேஸ் அதை பற்றி தெரியுமான்னு கேட்கலாம். அவங்க தெரியும்னு சொன்னாங்கன்னா அதை அவைல் பண்ணுறாங்களா இல்லையான்னு நம்ம கேட்கணும். அப்புறம் வந்து பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி, பிஎம் கிசான் யோஜனா, அதுவும் வந்து ஐ திங்க் எவ்ரி 3 months ஐ திங்க் யூ கெட் 2000. ஸோ அதுவும் அந்த ஸ்கீம் பற்றியும் தெரியுமா தெரியாதான்னு கேட்கணும். ஓகேங்களா. ஸோ இஃப் தே நோ அபவுட் இட் ஆர் தே அவைலிங் இட், அவ்வளோதான். அப்புறம் கிசான் கிரெடிட் ஸ்கீம், இதுவும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இதை பற்றி அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஓகேங்களா. தெரிஞ்சிருந்தா அதை அவைல் பண்ணுறாங்களா இல்லையா? ஓகேங்களா. அப்புறம் மன்ரேகான்னு சொல்லிட்டு வந்து 100 நாள் வேலை. ஓகேங்களா. இந்த பிளாக் கிளியர்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா சார்? கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் சார். பேசிக்லி கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் வந்து அது ஒரு ஆர்பிஐ ஸ்கீம் தான். இல்லை இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் பற்றியுமே நாங்கள் வந்து ட்ரைனிங் மேனுவலில் கிளியராக சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ டோன்ட் நீட் டு வரி அபவுட் இட். ஓகே. ஸோ இந்த ட்ரைனிங் ஓகேங்களா. ஸோ எல்லா இந்த ஸ்கீம்ஸ் பற்றியும் அந்த ட்ரைனிங் மாடியூல்லே இருக்கும். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு லைக் எக்ஸ்பிளைன் டு தெம் ஆல்சோ. ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பிளாக் போனோம். பிளாக் 7. ஓகேங்களா. மொபிலிட்டி சேலஞ்சஸ் அண்ட் ஆக்சஸ் டு ரிசோர்ஸ். பேசிக்லி இதுல வந்து அந்த உமன், அதாவது பெண் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியில இருக்காங்க இல்லையா, அப்படி இருந்து கூட அவங்க வந்து டெசிஷன்ஸை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான். ஓகேங்களா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா மொபிலிட்டி இதுல வந்து மளிகை கடை, அப்புறம் கோவில், அப்புறம் ஒரு லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எப்படி போறாங்க. இவங்க வந்து 5 ஆப்ஷன் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எஸ் அலோன், ஓகேங்களா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து தனியா போறாங்களா, இல்ல அவங்க ஹஸ்பண்ட் பர்மிஷன் கேட்டு போறாங்களா, இல்ல ஃபேமிலி மெம்பர் கூட போறாங்களா, இல்ல ஒரு நெய்பர் ஒரு ஃப்ரெண்ட் கூட போறாங்களா. ஓகேங்களா. ஸோ இது எதுவுமே இல்லைன்னா நாட் அட் ஆல். இப்போ சில தடவை அவங்க வந்து இப்போ இதுல சில கொஸ்டின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ப்ரொக்யூர் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ், இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டாக் பண்றவங்க அப்ளிகபிள் இல்லை. அப்போ வந்து நாட் அட் ஆல். ஓகேங்களா. அந்த 5th ஆப்ஷன் இருக்கு, அதுல போட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ பேசிக்லி இப்போ ஒரு மளிகை கடைக்கு வந்து அவங்க எப்படி போறாங்க, சொந்தமா போறாங்கன்னா எஸ், பர்மிஷனே எடுக்காம போறாங்கன்னா எஸ், நாட் அட் ஆல். ஒரு கோயிலுக்கு போறாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் பெர்மிஷன் இல்லை, ஃபேமிலி மெம்பர் யாச்சும் கேட்டுட்டு தான் போறாங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா. அப்புறம் ஒரு லோக்கல் ஹெல்த் சென்டர், ஹாஸ்பிட்டல் போறப்போ வந்து ஃபேமிலி மெம்பர் கூட தான் போறாங்கன்னா தேர்ட் ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் ஆன் லைக் அவங்க இந்த பொது இடத்துங்களுக்குலாம் வந்து அவங்க எப்படி போறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த போறதுக்கு வந்து டெசிஷன் வந்து எப்படி எடுக்கிறாங்க, அதை மெஷர் பண்றது தான் இந்த பிளாக். ஓகேங்களா. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபைனான்சியல் சர்வீசஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், மகளிர் குழுக்கு எப்படி போறாங்க, சப்போர்ட் நெட்ஒர்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா மகளிர் குழு, அந்த மாதிரி குரூப்ஸ். ஓகேங்களா. அப்புறம் வந்து ஆக்சஸ் டு இரிகேஷன், வந்து இப்போ காட்டில் வந்து அவங்க சொந்த காடு இருக்குன்னா காட்டில் வந்து வெள்ளம் தண்ணி பாய்ச்சறதுக்கு வந்து எப்படி போறாங்க, தனியாக போறாங்களா இல்லை ஏதாச்சும் ஒரு ஆணை வந்து கூட்டு போறாங்களா, இல்லை வந்து வீட்டில் கேட்டு தான் பண்றாங்களா, தண்ணி பாய்ச்சமா வேண்டாம்னு, அந்த மாதிரி. அப்புறம் வந்து மெஷினரிஸ், இப்போ டிராக்டர் கேட்க போறாங்க, எல்லாம் வேற ஏதாச்சும் மெஷினரி கேட்க போறாங்கன்னா சொந்தமா முடிவு பண்றாங்களா, இல்லை அவங்க ஹஸ்பண்டை கேட்டு முடிவு பண்றாங்களா. அப்புறம் அக்ரிகல்ச்சர் சப்சிடிஸ் ஏதாச்சும் ஸ்கீம் வந்து அவைல் பண்ண போறாங்கன்னா அதுவும் வந்து எப்படி போறாங்க, அதுக்கும் அப்ளை பண்றதுக்கு வந்து எப்படி போறாங்க. ஸோ அதுதான் இந்த பிளாக். ஓகேங்களா. அப்புறம் who contacts and makes arrangements for procuring agricultural machinery from the above source. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ டிராக்டரோ இல்லை நாற்று நடுற மிஷின், அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இல்லை நெல் அறுக்கிற மிஷின், கரும்பு அறுக்கிற மிஷின், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மெஷின்ஸ் எல்லாம் வந்து ப்ரொக்யூர் பண்ணணும்னா யார் போய் அதை வந்து அரேஞ்ச் பண்றாங்க,
அந்த பெண் சொந்தமா போய் பண்றாங்களா, இல்ல ஹஸ்பண்ட் பண்றாங்களா, இல்ல அதர் ரிலேட்டிவ்ஸா, இல்ல அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ், அது இல்லாம தெரிஞ்சவங்க யாராச்சும் பண்றாங்கன்னா அதர் ஸ்பெசிஃபை. ஓகேங்களா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, டு யூ ஃபீல் தட் மெஷினரி இஸ் டேக்கிங் அவே த ஜாப்ஸ் ஆஃப் உமன் இன் அக்ரிகல்ச்சர்? முன்னாடிலாம் வந்து நெல் அறுக்கிறதுக்கோ இல்லை கரும்பு அறுக்கிறதுக்கோ சரி, வந்து நிறைய பெண்கள் பெண்கள் தான் வந்து நாற்று நடுறதுக்கு நிறைய பேர் போவாங்க. இப்போ அதுக்கும் சில மெஷின்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதனால இப்போ மெஷினரி வந்ததுனால பெண்களோட ரோல் வந்து அக்ரிகல்ச்சர்ல குறைஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டு யூ ஹேவ் ஆக்சஸ் டு மைக்ரோ ஃபைனான்ஸ்? இந்த சீட்டு இல்லைன்னா மகளிர் குழுவில் வந்து காசு கிடைக்கும் இல்லையா, இல்லைன்னா பேங்க்ல கூட சில மைக்ரோ ஃபைனான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சின்ன கடனுக்காக அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் இருக்கா இல்லையா? ஓகேங்களா? அதான் கேள்வி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு பாரோ மணி ஃப்ரம் பேங்க் ஆர் அதர் சர்வீஸ் ப்ரொவைடர் விச் டஸ் நாட் இன்க்ளூட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் would you be able to borrow money? அதாவது சொந்தக்காரங்க இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம ஒரு பேங்க்கோ இல்லை ஒரு கிரெடிட் சொசைட்டிலேருந்து அவங்க வந்து காசு வாங்கணும்னா அவங்களால முடியுமா முடியாதா அப்படின்றது தான் அந்த கொஷின். ஓகேங்களா? ஸோ முடியுமான்றது வந்து அவங்களுக்கு வந்து அந்த உரிமை, அதுவும் இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து அது பண்ண முடியுமா இல்லையா, அதுதான் நம்ம இங்கே மெஷர் பண்ண பார்க்கலாம். ஓகேங்களா? அப்புறம் ஹாஸ் அ ஹவுஸ் ஹோல்ட் டேக்கன் அ லோன் ஃபார் அக்ரிகல்ச்சர் இந்த லாஸ்ட் 5 years? இந்த போன 5 வருஷத்துல வந்து இந்த உங்க வீட்ல இருந்து விவசாயத்துக்காக மட்டுமே ஏதாச்சும் கடன் வாங்கியிருக்கீங்களா இல்லையா? ஓகேங்களா? வேற கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அது வந்து இங்க ரெக்கார்ட் பண்ண வேண்டாம். விவசாயத்துக்குன்னு அவங்க ஏதாச்சும் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா, ஆர் யூ அவேர் ஆஃப் கவர்மெண்ட் சப்சிடிஸ் ப்ரொவைடட் ஃபார் அக்ரிகல்ச்சர்? ஓகேங்களா? கவர்மெண்ட் வந்து நிறைய சப்சிடிஸ் தான் கொடுக்குது. இப்போ எலக்ட்ரிசிட்டியோ சரி, இல்லைன்னா பம்ப் வைக்கிறதுக்கோ சரி, சில இடத்துல வந்து கவர்மெண்ட் சப்சிடிஸ்லாம் இருக்கு. இதை பத்தி அவங்க அவேரா இல்லையா, அதுலேருந்து தெரியும் ஆனால் அதுலேருந்து பெனிஃபிட் ஆகலைன்னா அவேர் பட் நாட் பெனிஃபிட்டட், அவேர்னா அவேர். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக் கிளியரா எல்லாருக்கும்? ஓகே சார். பிளாக் 8 பார்த்தீங்கன்னா, எம்பவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைவ்லிஹுட் அண்ட் வெல்பீங். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து இது முன்னாடி கேட்ட மாதிரி தான், ஐ யூ பார்ட் ஆஃப் எனி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஆர் மகளிர் குழு? ஓகேங்களா? எஸ் கொடுத்தீங்கன்னா யூ ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் திஸ் குரூப், எஸ் ஆர் நோ? ஓகேங்களா? ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா ஹேஸ் யூ பார்ட்டிசிபேஷன் இன் திஸ் குரூப்ஸ் பெனிஃபிட்டட் யூ? இந்த மகளிர் குழுவில் சேர்ந்ததுனால உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்கா இல்லையா? ஓகேங்களா? அப்புறம் வந்து டு யூ ஃபைண்ட் இட் ஈஸி டு ஃபைண்ட் ஜாப்ஸ் அதர் தேன் அக்ரிகல்ச்சர்? அக்ரிகல்ச்சர் இல்லாமல் வேற ஏதாச்சும் வேலை கிடைக்குது ஈஸியாக தோணுதா இல்லையா? ஓகேங்களா? டு யூ நோ ஹவ் டு யூஸ் அ ஸ்மார்ட் ஃபோன்? அவங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியுமா தெரியாதா? ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியும்னா அண்ட் ஆல்சோ அவங்க வந்து எப்படி வந்து லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், இப்போ ஒரு சப்சிடி இல்லைன்னா ஒரு ஸ்கீம் இருக்கு, ஒரு அக்ரிகல்ச்சர் விவசாயம் ஸ்கீம் இருக்குன்னா அதை பத்தி அவங்க வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? ஓகேங்களா? இப்போ விவசாயத்தை பத்தி படிக்கிறப்போ வந்து இப்போ ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசரோ சரி, இல்லைன்னா புது டெக்னிக்ஸ் வந்து விவசாயத்தை பத்தி அவங்க என்ன எதுலேருந்து கத்துக்கிறாங்க? வாட்ஸ்அப்பா, யூடியூபா, இல்லை ஃபேஸ்புக்கா, இல்லை டிவியா, ரேடியோவா, இல்லை அவங்க அவங்க சொன்ன மாதிரி விவசாய குழுவோ மகளிர் குழு வழியாவா, ஃப்ரெண்ட்ஸா, ஃபேமிலியா? அது வந்து உங்கள் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டி யூஸ் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் பிஎம் கிசான் ஆர் உழவர்? பிஎம் கிசான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப். ஓகேங்களா? உழவர் வந்து ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆப் தான். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஆப்பில் ஏதாச்சும் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு நம்ம கேட்குறோம். ஓகேங்களா? எஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா டி ஃபைண்ட் திஸ் ஆப் ஹெல்ப்ஃபுல்? ஓகேங்களா? நோன்னு கொடுத்தாங்கன்னா ஆர் ஒன் ஆஃப் ஆர் ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ்ஸ் இஸ் டு ஹெல்ப் தெம் டவுன்லோட் தட் ஆப். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சு, அவங்க வந்து அந்த ஆப் தெரியலன்னா நீங்கள் வந்து முடிஞ்சா இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் யூ கேன் ஆல்வேஸ் ஹெல்ப் தெம் டவுன்லோட் இட். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செலக்ட் எஸ் ஆர் நோ ஃபார் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். யூ ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட்? அதாவது ஆஃப்டர் எங்கேஜிங் அக்ரிகல்ச்சர், அவங்க வந்து விவசாயம் பார்க்க தொடங்கினப்பலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கா இல்லையா? ஓகேங்களா? அவங்க ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா? விவசாயம் பண்றதுனால அவங்க ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையான்னு அவங்க ஃபீல் பண்றாங்கன்னா எஸ் ஆர் நோ. அப்புறம் ஆயுஷ்மான் பாரத் கார்டு இல்லைன்னா இன்சூரன்ஸ் கார்டு. ஆயுஷ்மான் பாரத் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இல்லை பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கா இல்லையான்னு கேட்கும். அப்புறம் அவங்க வந்து ஒரு பெண்ணா இருக்கிறதுனால அவங்க வந்து விவசாயமும் சரி வீட்டை வெளியும் சரி ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண முடியலான்னு கேட்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டு யூ ஃபீல் யூ ரிசீவ் சேம் லெவல் ஆஃப் ரெஸ்பெக்ட்
தட் மென் இன் அக்ரிகல்ச்சர் ரிசீவ் ஃப்ரம் த ஃபாலோயிங். அதாவது ஒரு ஆண் வந்து விவசாயம் பார்க்குறப்ப கிடைக்கிற அதே மரியாதை பெண் வந்து விவசாயம் பார்க்குறப்ப அவங்களுக்கு கிடைக்குதா இல்லையா? அதாவது இந்த பர்டிகுலர் குரூப்ஸ்லேருந்து அவங்களுக்கு கிடைக்குதா இல்லையா? அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இந்த மரியாதை கிடைக்குதா? அப்புறம் வந்து நெய்பர்ஸ், அவங்க ஊர்க்காரங்க எல்லாம், ஏஜென்ட்ஸ், அதாவது இவங்க விற்கிற இடம், அதாவது இப்போ ஒரு பெண் விவசாயி வந்து விற்கிறப்போ, நெல் விற்கிறப்போ அந்த ஏஜென்ட்டும் சரி, அந்த வாங்குறவங்களும் சரி, அவங்க சேமா மதிக்கிறாங்களா இல்லையா? ஒரு பேங்க்ஸ் அண்ட் வில்லேஜ் லீடர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபார் கிளியர்? ஸோ ஃபார் எனி டவுட்ஸ்? நோ சார், நோ சார். ஒன்றும் ஓகே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் அண்ட் அட்டானமி. ஓகேங்களா? ஸோ இது வந்து முன்னாடி இருந்த மாதிரி தான், ஆனால் அது வந்து மொபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ அந்த பிளாக்ல வந்து அவங்க சில இடத்துக்கு வந்து சொந்தமாக போக முடியுமா? அதாவது பர்சனல் பிளேசஸும் சரி, அதுவும் இல்லாமல் இந்த விவசாய ரிலேட்டட் பிளேசஸ்க்கும் அவங்க வந்து மொபிலிட்டி தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். அவங்க வந்து யார்ட்டாச்சும் பெர்மிஷன் கேட்டு போறாங்களா இல்லையா, அதான் நம்ம வந்து டிசைட் பண்ணோம். ஓகேங்களா? இதுல வந்து டெசிஷன் மேக்கிங், இந்த முடிவு எடுக்கிறது சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி பண்றாங்க? ஓகேங்களா? இந்த டிசிஷன் அபவுட் பர்ச்சேசிங் ஃபார் டெய்லி என்ன வாங்கணும், க்ரோசரி ஐட்டம்ஸ், அது வந்து ரெஸ்பாண்டன்ட், அதாவது அந்த பெண் டிசைட் பண்றாங்களா இல்ல அவங்க ஹஸ்பண்ட் டிசைட் பண்றாங்களா? ஓகேங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா டெசிஷன் டு கல்டிவேட், என்ன எந்த கிராப் வந்து நடணும், அப்புறம் வந்து எந்த ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணணும், எந்த உரம் உரம் வந்து யூஸ் பண்ணணும். அப்புறம் டெசிஷன் அபவுட் பர்ச்சேஸ், ஒரு நிலம் வாங்கணும்னா யார் டிசைட் பண்றா? அந்த பெண்ணா, அவங்க ஹஸ்பண்டா, இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்தா, அதர்ஸ் அந்த வீட்டுல பெரியவங்க வேற யாராச்சும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்லாஸ் டிசைட் பண்ணலாம், இல்லை வேற யாராச்சும் டிசைட் பண்ணலாம். ஸோ டிசிஷன்ஸ் அபவுட் ஹெல்த் கேர், டிசிஷன்ஸ் அபவுட் இந்த மாதிரி பல டிசிஷன்ஸ் வந்து யார் டிசைட் பண்றா? அந்த பெண்ணா இல்லை அவங்க ஹஸ்பண்டா? ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹெல்த். ஓகேங்களா? இதில் வந்து சில ஒப்பீனியன்ஸ் கொடுத்துருக்கோம், அவங்க வந்து எஸ் ஆர் நோன்னு கொடுத்தா போதும். ஸோ பேசிக்லி தெர் இஸ் லிமிடெட் ஆக்சஸ் டு மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ இப்போ டிராக்டரும் சரி, நாற்று நடுற மிஷினும் சரி, இல்லை பயிர் வெட்டுற மிஷினும் சரி, அதுக்கு வந்து ஆக்சஸ் கம்மியாக இருக்குது ஃபீல் பண்ணுறாங்கன்னா எஸ் ஆர் நோ. அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸஸ். ஓகேங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸஸ் வந்து அன்இக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிற லேண்ட்ஸும் சரி, இல்லை ஃபண்ட்ஸ், சப்சிடிஸ், இல்லை லோன் கொடுக்குறது வந்து மற்ற ஃபார்மர்ஸ்க்கு அதிகமாக இருக்குது, இல்லைனா லார்ஜ் லேண்ட் வச்சுருக்க ஃபார்மர்ஸ்க்கு அதிகமாக இருக்குது, சில ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ்க்கு கம்மியாக இருக்குது கிரெடிட் கிடைக்கிறது. அந்த மாதிரி எஸ் ஆர் நோ. ஓகேங்களா? அப்புறம் வந்து சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ், சில டைமில் தான் வந்து விவசாயம் பண்ண முடியுது, த்ரூ அவுட் தி இயர் பண்ண முடியல அப்படின்னா எஸ். ஓகேங்களா? There are changes in rainfall patterns affecting the crop yield and cropping patterns. ஸோ மழை பெய்யாதனால வந்து கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் இப்போ மாறிட்டு இருக்கு. வருஷத்துக்கு 3 தடவை பண்றவங்க வந்து இப்போ ஒரு தடையோ 2 தடவை தான் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எஸ். அப்புறம் தெர் இஸ் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் ஆக்சஸிங் ரிசோர்ஸஸ். இப்போ நான் ஏர்லியராக சொன்ன மாதிரி ஒரு பெண்ணா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சில ரிசோர்ஸஸ் கிடைக்காம இருக்கலாம். எஸ்னா அப்படி உண்மைனா எஸ்ன்னு போடும். அப்புறம் அன்இக்குவல் பே ஃபார் ஃபீமேல் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ், நான் சொன்ன மாதிரி தான் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து கம்மியாக பே பண்ணாங்கன்னா எஸ். இஸ் அ ஃப்ளக்சுவேஷன் கமாடிட்டி ப்ரைஸஸ். லைக் அவங்க விற்கிற அந்த அவுட்புட் வந்து லைக் அந்த நெல்லோ இல்லை வேற அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் வந்து ப்ரைஸ் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா எஸ். இப்போ தெர் இஸ் கல்ச்சரல் நார்ம்ஸ் லிமிட்டிங் மூமெண்ட்ஸ் என்வாரன்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர். அதாவது கல்ச்சரலி வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ்னால பெண்களை வந்து விவசாயம் பார்க்க விடாம நிறைய ஆப்ஸ்டிகல்ஸ் இருக்குன்னா எஸ். ஓகேங்களா? அப்புறம் தெர் இஸ் அ லேக் ஆஃப் கம்யூனிட்டி சப்போர்ட் ஃபார் உமன்ஸ் அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ். ஸோ ஒரு கம்யூனிட்டியா ஒரு பெண் வந்து விவசாயம் பார்க்குறாங்கன்னா அந்த அவங்க சுற்றி இருக்கிறவங்க ஒரு கம்யூனிட்டியை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா? பண்ணுறாங்கன்னா நோ. லைக் திஸ் லேக் ஆஃப் சப்போர்ட்னா எஸ். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் 10B. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து we are almost done. இவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ கைண்ட்லி ரேட் ஃப்ரம் 1 to 5. ஹவு இஸ் யூர் ஃபிசிக்கல், அவங்க ஹெல்த் வந்து எப்படி இருக்கு, அவங்க மென்டல் ஹெல்த் வந்து எப்படி இருக்கு? ஓகேங்களா? ஸோ மென்டல் ஹெல்த்தோட டெஃபினேஷனும் வந்து we are given it in the
questionnaire this thing the மாடியூல் ஓகேங்களா. ஸோ நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அப்புறம் டி ஹேவ் ஈஸி அக்சஸ் டு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ். அவங்க ஈஸி ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் ஆக்சஸ் இருக்கா, பக்கத்துல ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் இருக்கா, கிளினிக் இருக்கா, ஓகேங்களா, ஏதாச்சும் பிரச்சனைனா போய் ட்ரீட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ திங்க் யுவர் ஓவரால் ஹெல்த் இஸ் பெட்டர் பிகாஸ் யூர் இன்வால்வ் இன் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரில் அவங்க வந்து அவங்க விவசாயம் பார்க்கறதுனால அவங்க ஹெல்த் வந்து பெட்டராக இருக்கா இல்லையா, ஓகேங்களா. அப்புறம் டு யூ ஹேவ் எனி ப்ராப்ளம்ஸ் வித் எனி மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட். அவங்க வீட்டில் இருக்கிற, அதாவது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிலாம் இல்லை, அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க இப்போ அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இன்லாஸ் இல்லை பசங்களாம் இருக்கலாம் இல்லையா, அவங்க கூட யார் கூடயாச்சும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருக்கா இல்லையா, ஓகேங்களா. எஸ் ஆர் நோ, ஓகேங்களா. ஸோ ஃபார் எல்லாருக்கும் கிளியர் இல்லை? எனி டவுட்ஸ்? கண்ணன், வீணா, எனி டவுட்ஸ்? நோ சார், நோ சார். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், ஓகேங்களா. கொஞ்சம் ப்ளீஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஓகேங்களா. ஒன் செகண்ட். இங்க பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு, ஓகேங்களா. நீங்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அங்கேயே கலெக்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வில் கலெக்ட் தேர் இட்செல்ஃப், ஓகேங்களா. ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் வந்து நீங்க கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் சப்மிட், ஓகேங்களா. சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து அது ஆட்டோமேட்டிக்கலி எங்களுக்கு சப்மிட் ஆயிரும், எங்கள் க்ளவுடில் சேவ் ஆயிரும், ஓகேங்களா. இல்லை சில டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, அது வந்து நீங்கள் பாதி இன்டர்வியூ பண்ணுறப்பயே வந்து அவங்க வந்து பிஸி ஆகிட்டாங்க, திரும்ப எப்பயாச்சும் வர சொன்னாங்கன்னா you can always do something called save draft, ஓகேங்களா. சேவ் டிராஃப்ட் கொடுத்தீங்கன்னா டைட்டில் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஐ கேன் சேவ் இட் ஆஸ் லைக் அவங்க பேர் ஃபார் மீ, நீங்கள் என்ன வேணாலும் பேர் கொடுக்கலாம், ஓகேங்களா. காவ்யா, அந்த ஊர் பேர், ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்காக, ஓகேங்களா, எங்களுக்குலாம் வராது. இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி சேவ் பண்ண விரும்புறீங்களோ அது அப்படி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஸ்டோர்ட் அஸ் டிராஃப்ட், ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா காவ்யா பொறுத்தாக்குடு, ஓகேங்களா. ஸோ நீங்கள் திரும்ப எப்பயாச்சும் இப்போ பாதியிலே விட்டு போயிட்டீங்க இல்லையா, ஸோ நீங்கள் திரும்ப அதை ஆக்சஸ் பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா லைக் யூ கேன் சி ஒரு மெசேஜ் வரும், காவ்யா பொறுத்தக்கூடிய ஹஸ்பண்ட் லோடு. ஸோ திரும்ப அதே ஃபார்ம் வரும், கேன் ஃபில் இட் அப், ஓகேங்களா. ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு ஒரு ஃபார்ம் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் கிவ் சப்மிட், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கண்டெய்ன்ஸ் எரர்ஸ், ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் விட்டுட்டீங்கன்னா ஃபார்மே உங்களுக்கு காமிக்கும், ஓகேங்களா. ஓகேங்களா. இப்போ வந்து ஹூ இஸ் டூயிங் ப்ளீஸ் டோன்ட் சப்மிட், ஓகேங்களா. இது வந்து ப்ராக்டிஸ் தான். யாராச்சும் சப்மிட் பண்ணீங்களா? கண்ணன், தீனா, நீங்கள் ஏதாச்சும் சப்மிட் பண்ணீங்களா? இல்லை இல்ல சார், சப்மிட் பண்ணி, ஓகேங்களா. ஸோ நான் வந்து சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. அவ்வளோதான், ஓகேங்களா. பேசிக்காக நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆயிரும், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நீங்கள் அந்த டேட்டா வந்து எங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா. நீங்கள் சப்மிட் பண்ண மாதிரி உங்களுக்கு திரும்ப இதை பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா, சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு, ஓகேங்களா. இந்த வைஃபை மாதிரி இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணீங்கனாலே வந்து உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா, நீங்கள் என்னென்ன சப்மிட் பண்ணியிருக்கீங்கன்னு, ஓகேங்களா. ஸோ தட்ஸ் இட். எனி டவுட்ஸ்? சார் தீனா, கேளுங்க கண்ணன். சார் இப்போ நீங்கள் சொல்கிறது சார், இப்போ ஒரு கிளைண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம்னா அவங்க வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பாதி தான் ஃபில் பண்ணியிருப்போம். இன்கேஸ் அவங்க வந்து சரி ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கும், அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களை போய் நேரில் பார்க்கணுமா, இல்லை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணியே மற்ற இதெல்லாம் ஃபில் பண்ணிடலாமான்னு கேட்குறேன். நேரில் பார்க்கறது பெட்டர், ஓகேங்களா. ஸோ பேசிக்கலி எங்களுக்கு என்னன்னா வந்து நீங்கள் யூ ஷுட் கோ மீட் தெம், ஓகேங்களா. இது வந்து யூ ஹேவ் டு கோ இன்டர்வியூ தெம். பாதியில் பண்ணிட்டு வந்துட்டீங்க, சில டீட்டெயில்ஸ் இப்போ நான் நீங்கள் சொல்கிற மாதிரி சில டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அவங்களோட அந்த லாஸ்ட் பிளாக் மட்டும் எடுக்கல, நீங்கள் இல்லை ஒரு பிளாக் மட்டும் எடுக்கலன்னா இட்ஸ் ஃபைன், ஓகேங்களா. நீங்கள் ஃபோனில் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்ட்ரிக்ட்லி டோன்ட் அலோவ் ஃபுல் டெலிஃபோனிக் இன்டர்வியூஸ், ஓகேங்களா. ஸோ யூ ஹேவ் டு விசிட் தெம் அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஏன்னா நாங்கள் க்ராஸ் வெரிஃபை பண்ணுவோம், நாங்கள் நீங்கள் கொடுத்த நம்பர் வச்சு நாங்கள் கால் பண்ணுவோம், ஓகேங்க. ஓகேங்களா. ஃபீல்டும் வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம். ஸோ ஆப்வியஸ்லி
ஏன்னா அவங்கள்ட்ட வந்து பேச பேச ஒன்றுனா ஏன்னா அவங்களுக்கு வந்து மொபைல் ஆப்ஷன் வந்து இந்த லிங்க் உள்ள போய் அவங்களாம் ஃபில்அப் பண்ண தெரியுமா கூட தெரியல. இல்ல அவங்க பண்ண கூட